இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷனில் பேமெண்ட் கேட்வே வந்துட்டு எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதுக்கு டேஷ்போர்டில் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நமக்கு இங்கே பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். அதில் நமக்கு சிசி அவென்யூ அண்ட் ரேசர் பே ரெண்டு கேட்வேஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம சிசி அவென்யூ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கான ஒர்க்கிங் கீ அண்ட் மர்ச்சன்ட் கீ அண்ட் ஆக்சஸ் கோட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்ம வந்துட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம இந்த டாகிள் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் கேட்வே வந்துட்டு இங்கே ஆக்டிவ் ஆயிரும். அதே மாதிரி தான் ரேசர் பேக்கும். இப்போ நம்ம ரேசர் பே வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கீ ஐடி அண்ட் கீ சீக்ரெட் வந்துட்டு டீட்டெயில்ஸை இங்கே நம்ம கொடுத்துட்டு எனேபிள் ஆப்ஷன் வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 பேமெண்ட் கேட்வேஸ் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டோட பேஜில் வந்துட்டு ஷோ ஆகும். இப்போ நம்மளோட பேமெண்ட் கேட்வேஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே டாகிள் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ பேமெண்ட் கேட்வே வந்துட்டு நமக்கு டிசேபிளில் வந்துட்டு ஆயிடும். இது மாதிரி நம்ம எனேபிள் அண்ட் டிசேபிள் வந்துட்டு பண்ணிக்கலாம்.